ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ओम श्री गुरुभ्यो नमः। நம்ம விவேக சூடாமணி பார்த்துட்டு இருக்கிறோம். இது நம்முடைய ஆதிசங்கராச்சாரியர் அருளிய ஒரு நூல். இப்போ இந்த விவேக சூடாமணிங்கிற விளக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மறுபடியும் அந்த விவேக சூடாமணின்னு ஏன் இந்த நூலை சொல்றோங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த விவேக சூடாமணி நூலில் ஒரு குரு சிஷ்ய சம்பாஷணையாக தான் நம்ம இலக்கங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிஷ்யனுங்கிறவன் மரண பயத்தோடையும் சம்சார கடல்லேருந்து தப்பிக்கணுங்கிற அந்த தவிப்போடையும் வந்து குரு கிட்ட நிற்கிறான். குரு அவனுக்கு ஒரு ஸ்லோகத்தில் உபதேசம் கொடுக்குறார். ஆனால் அவனுக்கு அதில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் புரியல. ஏன்னா அது சமஸ்கிருத வார்த்தைகளாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே, இதெல்லாம் எனக்கு என்னென்னு புரியல அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், தன்னோட சந்தேகத்தை 7 கேள்விகளாக டிசைன் பண்ணுறான். அந்த 7 கேள்விகள் என்னென்னங்கிறத நம்ம 49வது ஸ்லோகத்திலேயே பார்த்துட்டோம். அப்போ 49வது ஸ்லோகத்தில் அவர் பாருங்க 7 கேள்விகள். இப்போ இங்கே சிஷியனாக இருப்பதும் பதில் சொல்ற குருவாக இருப்பதும் நம்ம சங்கராச்சாரியார் தான். எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த 7 கேள்வியை நீங்க டீகோட் பண்ணிட்டா நீங்க முக்தன். இதுக்கு மேல ஒரு கேள்வியே தேவையில்லைன்னு அர்த்தம். இந்த 49வது ஸ்லோகத்திலிருந்து மீதி இருக்கக்கூடிய அத்தனை ஸ்லோகங்களும் இந்த 7 கேள்விக்கு பதில் சொல்லுது. அப்போ அந்த சிஷ்யனுக்கு 7 கேள்வி விளங்கிடுச்சுன்னா அவன் என்ன ஆயிடுவான்? முக்தனாயிடுறான். இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு மேஞ்சிருக்கிறார். அதனாலதான் புத்தி கூர்மை இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு இந்த இடத்துல இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சுட்டா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நல்லா ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ எங்க பிரச்சனை இருக்குது, ஒருத்தனுக்கு ஒரு நோய் இருக்குதுன்னா அந்த நோய்க்கான ஆதி காரணம் என்ன? நோய் நாடி அப்போ முதல்ல நோய்க்கு என்ன காரணம், அப்புறம் காரணத்தை நம்ம எப்படி நீக்கிறது, இது எல்லாமே அழகா நமக்கு இந்த 7 கேள்விகள். நமக்கு இருக்கிற நோய் மரணங்கிற பயம், சம்சார கடல்லேருந்து தவிப்பு, நான் இங்கேருந்து எப்படியாவது இந்த சுழற்சியிலேருந்து தப்பிச்சிடணும், இது ஒரு நோய் தானே. இதை நம்ம நீக்கணும்னா முதல்ல இந்த நோய் நமக்கு எப்படி வந்தது பாருங்க. அழகா எல்லாராலும் பேசப்படும் பந்தம் என்பது யாது? ஏன்னா அவர் ஆன்சர் சொல்றாரு, இந்த மாதிரி பந்தம்னு ஒண்ணு இருக்குதுப்பா, அதுலதான் நீ பிடிக்கப்பட்டு நீ இப்படி வந்து மாட்டிக்கிட்ட, உண்மையிலேயே நீ வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவனுக்கு அந்த ஒரு ஸ்லோகத்துல புரியல. இப்போ விளக்கமா கேட்கணும்னா என்ன பண்ணணும், அந்த ஸ்லோகத்துல எதெல்லாம் தெரியலையோ அந்த வார்த்தையெல்லாம் போட்டு 7 கேள்வி ஆக்கிட்டார். முதல்ல பந்தம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அது எப்படி எனக்கு வந்துச்சு, எனக்கு நோய் இருக்குது, அந்த நோய் எனக்கு எப்படி வந்துச்சு, அப்புறம் நோய் எங்க இருக்குது, அது இருக்கிற ஸ்தானம் தெரிஞ்சாதான் நான் இப்போ கேன்சர் எனக்கு இருக்கு, இந்த உடம்புல எங்க வேணா இருக்கலாமே. அப்போ என்ன பண்றாங்க, டயக்னாஸ் பண்றதுக்கு ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை வச்சு இந்த இடத்துலதான் இருக்குதுங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல ட்ரீட்மெண்ட் எங்க கொடுக்கணும் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ அது மாதிரி அது இருக்கிற இடம் எது, அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல இருந்து நான் எப்படி விடுதலை அடைகிறது, அப்புறமா நீங்க இதுல ஏதோ அனாத்மான்னு ஒண்ணு சொல்றீங்களே அதுன்னா என்ன, அப்புறம் பரமாத்மான்னு சொல்றீங்களே அது யாரு, நீதான்பா பரமாத்மான்னு சொல்றாரு, நானா பரமாத்மா அப்படின்னு அவனுக்குள்ள கேளப்ப பரமாத்மான்றது யாரு, அப்போ இங்க அனாத்மான்னு ஒண்ணு சொல்றீங்க, பரமாத்மான்னு சொல்றீங்க, இது ரெண்டுத்துக்கும் என்னதான் வந்து பாகுபாடு, இந்த மாதிரி
கேள்விகளை சிஷியனா இருந்து நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்தது யாரு? சங்கர சுவாமிகள் தான். சங்கர சுவாமிகள் தான்றதுல நான் 2 பொருள்ல சொல்றேன். ஆமா, ஆனா அவங்க இந்த மாதிரி தமிழ்ல நமக்கு எழுதி கொடுக்கலன்னா நமக்கு இந்த மாதிரி புரிஞ்சிருக்காது. நம்ம போயிட்டு சங்கர பாஷ்யத்தை எடுத்து அதை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுங்கிறது. அப்போ நமக்கு நான் சங்கர சுவாமிகள்னு சொல்லும்போது நீங்க 2 புரிஞ்சுங்க. ஆமா, ஒன்னே நீங்க எப்படி வேணாலும். அப்போ அந்த சங்கரசாமி தான் இப்ப இந்த சங்கரசாமியா இருந்து நமக்கு விளக்கம் சொல்றாங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ பாருங்க, இதுதான் நம்ம இவ்வளவு காலமா இந்த 49லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 140வது ஸ்லோகம் பார்க்க போறோம். இன்னமும் இதற்கான விளக்கங்களை தான் பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப இதுல முதல்ல ஒரு எதை சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, அனாத்மா அப்படிங்கிற கான்செப்டை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் சரிப்பா நீ கேட்டுட்ட, ஆனா இதை விளக்குறதுக்கு நான் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறேன். நீ கேட்ட ஆர்டர்ல நான் விளக்குறதை விட நான் சொல்ற ஆர்டர்ல நீ புரிஞ்சுக்கிட்டான்னா உனக்கு ஈஸியா நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா அனாத்மா அப்படிங்கிற கான்செப்டை விளக்குறாரு. அனாத்மானா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஆத்மானா நான், அனாத்மானா நான் அல்லாதது. அப்போ இங்க பிரச்சனை அவர் நான் அல்லாதது எதுன்னு முதல்ல காட்டுறாரு. நான் அல்லாதது எது? அதுல நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த ஸ்தூல தேகம், சூட்சும தேகம், அப்புறம் காரண தேகங்கிற பத்திலாம் விளக்கம்லாம் நம்ம நல்லா பார்த்துட்டோம். நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்புறம் அனாத்மா எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஆத்ம விசாரத்துக்கு வந்தாரு. ஆத்ம விசாரம்னா இப்ப என்ன, ஆத்மானா என்னன்னு பார்த்தோம் நான். அப்ப தன்னை அவர் ஆராய்ச்சி பண்ணி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த சாட்சி பாவத்தெல்லாம் நம்ம தியானமா செஞ்சு பார்த்தோம். அப்போ ஆத்மா எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு, அனாத்மா எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நடுவுல இது 2 பேருக்கும் ஆத்மாவா இருந்தா எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு, அனாத்மானா மரணம் இருக்குது. இப்போ 2 பேரையும் சேர்த்து வச்சது யாரு? பந்தம். இப்போ பந்தம்னா என்னங்கிறத தான் போன வகுப்புல நம்ம பார்த்துருக்குறோம். ஆமா, அதுக்குதான் ஃபாலோ பண்ணணும். என்ன பார்த்துருக்குறோம் பாருங்க. பந்தம் என்பது யாதுன்னு 137வது ஸ்லோகத்துல இருக்கும். ஆமா, அத்ர அனாத்மனி. இந்த அத்ர அனாத்மனி அகமிதீன் அதிர்பந்த ஏஷோ ஸ்வயம் பும்சக அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆத்மா அல்லாததில், அதாவது அனாத்மாவில் இதுவே நான் என்கிற எண்ணம் இந்த ஜீவனுக்கு பந்தம். பாருங்க, எந்த இடத்துல பந்தங்கிறத விளக்குறாரு. முதல்ல ஆத்மா அனாத்மானா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாரு, ஆத்மானா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. பிரச்சனை எங்க இருக்குதுன்னா, நான் அல்லாததில் நான்கிற புத்தியை நம்ம வச்சதுதான் பந்தம். பந்தம்னா என்ன? கட்டு, கட்டு தலை அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ என்ன நான் இன்னொரு இடத்துல வச்சு நான் கட்டி வச்சுக்கிறேன். நானே தான் பண்ணிட்டேன். அது எதனால? அறிவின்மையால் அடையப்பட்ட. அப்ப இந்த மாதிரி ஆத்மாவாகிய நான் என்ன அனாத்மான்னு நான் நினைச்சு, அதாவது எதை நினைச்சுட்டேன்? அனாத்மான்னு எதெல்லாம்? இந்த தேகங்கள். இந்த தேகத்தை நான் நினைச்சதுதான் பந்தம். அது எதனால வந்தது? அறியாமையினால வந்தது. அப்போ அதனாலதான் எனக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற துன்பம் வந்தது. பிறப்பு இறப்பதான் சம்சாரம் அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க, அழகா டீகோட் பண்றாரு பாருங்க. அனாத்மா, ஆத்மா. இப்போ பந்தம் எங்க இருக்குது? பந்தம் எங்க இருக்கு? பந்தம்னா என்ன, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம ஈஸியா அதை நிற்கலாம். அழகா ஆத்மா அல்லாததுல ஆத்ம புத்தியை வச்சதுனாலதான் பந்தம் வந்துச்சு. அதுக்கு காரணம் நான் யாருன்னு தெரியல எனக்குங்கிற அறியாம. இதுதான் இந்த சம்சாரத்துக்கு காரணம். இதனால நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த பொய்யான உடலை நானு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு உதாரணமா பட்டு புழு வச்சுலாம் அவர் நம்ம எல்லாம் விளக்கம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. பந்தம் எப்படி வந்துச்சு? அதேதான் இங்க இந்த ஜெகத்து உற்பத்தியை பத்தி நம்ம பேசும்போது 3 குணங்கள் பிரகிருதிக்கு இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 3 குணங்கள் எதுன்னா சத்துவ, ரஜஸ், தமஸ். இதெல்லாம் நம்ம விளக்கமா பார்த்துருக்குறோம்.
இந்த ஸ்தூல உடல் அதையுமே இதெல்லாமே எதனால உருவாயிருக்கு? தாமச குணத்தினால உருவாயிருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த தாமச குணத்தினால, தாமச குணம்ங்கிறத நம்ம இருள் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம விளக்கமா கொடுத்துருக்கோம். அந்த இருளுங்கிற தன்மையை தான் நம்ம அறியாமைன்னு வைக்கிறோம். இந்த தாமச குணத்தினாலதான் நமக்கு அறியாமைங்கிறது வருது. அது என்ன? அது அல்லாததில் அது என்கிற புத்தி. அதஸ்மின் ஸ்தத் புத்தி. அது அல்லாததில் அது, அதாவது நான் அல்லாததுல நான் ஒரு புத்தியை நான் வச்சுட்டேன். இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். எப்படி வந்ததுன்னா அறியாமையினால வந்தது. போன ஸ்லோகத்திலே அதை சொன்னாலும் திரும்பவும் இந்த கேள்விக்கு நான் பதில் கொடுக்கணும். முதல்ல பந்தம்னா என்ன, இப்ப பந்தம் எப்படி வந்துச்சு? அறியாமையினால வந்துச்சு. அப்போ இந்த பகுத்து அறிய முடியல என்னால. இந்த நானுங்கிறதையும் நான் அல்லாததையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய விவேக சக்தி என்கிட்ட இல்லை. அது இருந்திருந்ததுன்னா நானே கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா எனக்கு இல்லை. அதுக்குதான் நம்ம வந்து சாஸ்திரத்தையும் குருவையும் நாடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதுவும் நான் அல்லாததான் நானும் நினைச்சிட்டு இருக்கு, தேகத்தை தான் நானும் நினைச்சிட்டு. இதெல்லாம் நம்ம அனாத்மாங்கிற விளக்கெல்லாம் கொடுத்துட்டோம் இல்லையா ஏற்கனவே. இந்த உடம்பு தேகம் வந்து 2 தேகம், நம்ம 3 தேகம் சொல்றோம். 3வது தேகம், அந்த காரண தேகத்தை நம்ம தேகம்னு சொல்ல மாட்டோம். பொதுவா நம்ம இந்த ஸ்தூல தேகத்தையும் சூட்சும தேகம் தான் நார்மலா நமக்கு தெரியுது. அந்த பிரிவு கூட இங்க சாஸ்திரத்துக்கு வந்தாதான் தெரியும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உடம்பு மனசு அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். இந்த அந்த கரணம் இந்த மாதிரி நமக்கு இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அதுல வந்து இந்த மாதிரி 4 பிரிவுகள் அதோடைய செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம சாஸ்திரத்துக்கு குரு மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியுது. புத்தி இருக்குது, அப்புறம் மனம் இருக்குது, சித்தம்னு ஒரு நினைவு பகுதி, இப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறது நமக்கு குருமார்கள் சாஸ்திரத்துல இருக்கிறது எடுத்து சொல்றது. அப்போ நம்ம இந்த 7 கேள்விகள்ல ஒன்னொன்னா டீகோட் பண்ணிட்டே வரோம். அனாத்மாவை பார்த்தோம், ஆத்மாவை பார்த்தோம், அப்புறம் பந்தம் எப்படி வந்தது, அப்புறம் இப்ப வந்து நிறுத்திட்டோம். அறியாமைனால வந்தது. காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு. காரணத்தை கண்டுபிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா சொல்யூஷனுக்கு வந்துடலாம். அந்த சொல்யூஷன் நம்ம ஏற்கனவே ஆத்ம விசாரத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம். நான் தான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே. அப்ப அறியாமைக்கு எது மருந்து? அறிவு தான் மருந்து. அந்த அறிவை தான் இந்த 7 கேள்வியில நமக்கு பதிலா சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த அது அல்லாததில் அது என்கிற புத்தியெல்லாம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா பிளவுபடாததும் என்றும் உள்ளதும் இரண்டற்றதுமான ஞான சக்தியுடன் பிரகாசிக்கும் அளவு கடந்த பெருமை வாய்ந்த ஆத்மாவை தமோமயமான இந்த ஆவரண சக்தி இது எதோடது? இந்த ஆவரண சக்தி எங்க பார்த்துருக்கோம்? 2 சக்தின்னு பார்த்துருக்கிறோம். மாயாவுக்கு 2 சக்தி இருக்குது. ஒன்று ஆவரண சக்தி, இன்னொன்று விக்ஷேப சக்தி. அந்த ஆவரண சக்தி தான் இந்த தமோ குணத்தோட தன்மை அங்கதான் இருக்குது. அது என்ன பண்ணுது பாருங்க. அதுக்கு உதாரணம் சொல்றாரு. சூரிய வட்டத்தை நிலாவின் நிழலாகிய ராகு மறைத்து விடுவது போல் மறைக்கிறது. இது கிரகணத்தை உதாரணமா சொல்றாரு. உண்மையிலே சந்திரனோட சைஸ் என்ன, சூரியனோட சைஸ் என்ன? ஆனா வந்து சூரியனை சந்திரன் மறைக்க முடியுமோ? முடியாது. ஆனா மறைக்கிற மாதிரி தெரியுது. அது யாரோட பார்வைக்கு? அறியாதவனோட பார்வைக்கு. சூரியனை பத்தியும் சந்திரனை பத்தியும் தெரிஞ்சவனுக்கு இப்பெல்லாம் சான்ஸே இல்லை. அப்போ ஞானிக்கு இப்பெல்லாம் மறைக்கல அப்படின்னு தெரியும். ஞானி கேட்டான் எங்க மறைச்சது அப்படின்பா. அறியாதவனுக்கு தான் இது மறைச்சதா தெரியுது. அப்போ இங்க அறியாமை இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி வந்து இந்த அறியாமைன்னு ஒண்ணு இருக்குது, அது பந்தப்படுத்துது, இப்படி எல்லாம் எல்லா கணக்கும் நம்ம பேசுறது எல்லாம் எது வரைக்கும்? அறிவு பிறக்கிற வரைக்கும். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஆனா ஆத்மா எப்படிப்பட்டது, அது நான் தான் தெரிஞ்சவன் என்ன சொல்லுவான்? பிளவுபடாதவன், எப்போதும் உள்ளதவன், இரண்டற்றவன், ஞான சக்தியோட, அதாவது சைதன்ய சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஞான சக்தியோட பிரகாசிக்கக்கூடியவன், அளவு கடந்த பெருமை வாய்ந்தவன். அதுக்கு மேல ஏதாவது பெருமை இருக்கு? இருக்கிறது ஒரே பொருள். பெருமைப்படுத்தினா அதை விட வேற பொருளே இல்லைன்றதெல்லாம் அளவு கடந்த பெருமை. ஏன்னா அது அனந்தம்ங்கிற நிலையில இருக்கு, எல்லையற்ற தன்மையில இருக்குதுன்றதால அளவு கடந்த பெருமை வாய்ந்த ஆத்மா. அதை போய் மறைச்சிருச்சின்னு சொன்னா எப்போ? அதுக்கு முன்னாடி ஐயோ சாமி என்னால முடியல, நான் செத்துருவேனும், எனக்கு மரணம் வந்துருமோ அது வந்துருமோன்னு கண்ணீரும் கம்பளையுமா இருந்தவன் இப்ப பாருங்க என்னங்க இது, ஆத்மாவை போய் எப்படிங்க மறைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஞான தெளிவு வந்து இப்ப நமக்கு இந்த மாதிரி டீகோட் பண்றோம்.
அவர் அந்த மாதிரி கொடுத்துருக்கிற அழகா வரிசையா கேள்வியை கேட்டு இப்போ இவனே சிரிக்கிற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். சரி, இப்போ ஆவரண சக்தி பார்த்தோம் இல்லையா, அதே கூட விக்ஷேப சக்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இந்த இடத்துல மறுபடி இந்த பந்தம் எப்படி வந்தது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த விக்ஷேப சக்தியும் கொண்டு வர வேண்டியிருக்குது. ஏன் கொண்டு வர வேண்டியிருக்குன்னா, ஒரு விஷயத்த மறைச்சிட்டோம்னு வச்சிங்களேன், அதோட இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு வீட்டில் வந்து நீங்கள் போகிறீங்க, வெளியில் ஊர்லேருந்து வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டில் குழந்தைங்களாம் இருக்குது, கையில் ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க, கையில் சும்மா வீட்டுக்கு போனால் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு போவோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு வச்சுருக்கீங்க. அதை எடுத்துகிட்டு போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பல கற்பனை ஓடும். நீங்கள் அதை திறந்து காட்டுற வரைக்கும் அது என்னவா இருக்கும், அப்போ அதுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லும். அது என்னது? அது கற்பனை தானே. என்ன இருக்குதுன்னு தெரியாத வரைக்கும் பல கற்பனைகளை ஓட்டுது. என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒண்ணுதான், தெரியாத வரைக்கும் பல. அந்த கற்பனைங்கிறது எல்லையற்றதுன்னு நமக்கு தெரியுது இல்லையா. அப்படிதான் இந்த விக்ஷேப சக்திங்கிறது ஒரு படைப்பு சக்தி. படைப்பு சக்தி அது என்ன பண்ணுது, நமக்கு இது அறியாமைன்னு ஒண்ணு மறைச்சதுக்கு அப்புறமா இந்த நானுங்கிறதுல பல விஷயங்களை ஏத்துது. சரி, உடம்போட நிறுத்திட்டா கூட பரவாயில்லைங்க, நான் நல்லவன், ரொம்ப நல்லவன், என்ன மாதிரி மோசமான ஆள் உலகத்திலே இல்லைன்னு சில பேர் கஷ்டப்பட்டுட்டு நல்லவன்னு சொல்லுவான். அவனு என்ன மாதிரி ஒரு மோசமான ஆள் இல்லவே இல்லைன்னு. அப்புறம் நான் ஏழை, நான் பணக்காரன், எனக்கு வந்து படிப்பு இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு கார் இல்லை, என்கிட்ட வந்து பென்ஸ் காரு இல்லை, நல்ல கார் தான் வச்சுருப்பான், எந்த பென்ஸ் இல்லைங்க, நல்ல பைக் வச்சுருப்பான், ஏற்கனவே வந்து டியூக் பைக் 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வச்சுருப்பான், என்கிட்ட வந்து ஹார்லே டேவிட்சன் இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்றை விட்டு ஒன்று அவங்ககிட்ட வந்து அந்த அபிமானம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அது எதனாலன்னா அறியாமையினால்தான். அப்போ அந்த அறியாமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் பந்தத்திற்கு காரணம்னு தெரிஞ்சிட்டோம். இப்போ அந்த அறியாமையை உடைச்சிட்டோம்னா பந்த காரணம் போயிடுச்சு. அப்போ பந்தம் இருக்குமா? பந்தம் இல்லைன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. அறியாமை நீக்கிறதுக்கு என்ன வேணும்? அறியாமை. நான் அல்லாதத நான் அறிவு. அறிவுன்றது எதை பத்தின அறிவு? தன்னை பத்தின அறிவு. அதுதான் ஆத்ம விசாரத்துல கண்டுபிடிச்சிட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம சொன்ன மாதிரி பிளவுபடாததும் என்றும் உள்ளதும் இரண்டற்றதுமான ஞான சக்தியுடன் பிரகாசிக்கும் அளவு கடந்த பெருமை வாழ்ந்த ஆத்மா. இதுக்கு முன்னாடி இது தெரியல. அப்ப பாருங்க, இப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த என்னுடைய கற்பனை சக்தியிலேயே தோன்றின இந்த தமோ குணம் என்னையே மறைக்குது. உண்மையிலே மறைக்குதுன்னா அப்படி மறைக்கலாம் இல்லை, ஆனா மறைச்சது போல தெரியுது. சூரியனை நிலாவாலெல்லாம் மறைக்க முடியாது, ஆனா மறைச்சது போல தெரியுது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் நம்ம புரிஞ்சுக்க, அறிவியல் காரணமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு அறிவா புரிஞ்சுக்கும் போது இது சான்ஸே கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பாருங்க, அறிவு தானே அங்க நமக்கு வந்து இந்த தன்மை. இல்லைன்னா நம்ம என்ன பாம்பு முழுங்குது அப்படின்லாம் ஏதோ கதையெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அதான் இங்க ராகுன்னு போட்டுக்கிறாங்க. அவங்க ஏன் அதை போட்டுக்கிறாங்கன்னா பாம்பு முழுங்குதான். இது வந்து அது பாம்பு முழுங்கிட்டான். யார பாம்பு முழுகிறது? சூரியனை பாம்பு முழு. எந்த பாம்பு எவ்வளவு பெருசு இருந்தா சூரியனை முழுங்கும்? இப்படிலாம் கதை கட்டி வச்சிருக்கிறோம். எப்போ? அறியாமை இருக்கும்போது. அப்போ அந்த தான் வந்து இங்க இப்படிதான் சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ விக்ஷேபம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக 140வது ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. திரோபோதே ஸ்வாத்மன்ய மலதர தேஜோவதி புமான் அனாத்மானம் மோகத அகம் இதி சரீரம் கலயிதி தத காம க்ரோத பிரப்ருதி பிரம்மம் பந்தன குணைஹி பரம் விக்ஷேபாக்யா ரஜச உருஷக்தி
புஷ்சக்திர் வியதயதி வியதயதி வியதயதி. இதோடைய பொழிப்புரை வந்து பரிசுத்தமானதும் ஒளிமிக்கதுமான ஆத்ம தத்துவம் மறைக்கப்பட்டதும் ஜீவன் தான் அல்லாத உடலை மதிமயக்கத்தால் தான் என்று கருதுகிறான். இப்ப ஜீவன் யாரு? ஆத்மாதான் ஜீவன். அது எப்ப வந்து அந்த கரணத்தோட கலக்குதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த கரணத்தை ஒரு கண்ணாடியா உருவாக்கம் பண்ணோம். அந்த கண்ணாடி போய் இப்ப நான் நிக்கிறேன்னா என்னுடைய பிரதிபிம்பம் தெரியுது இல்லையா? இப்ப அந்த கரணத்தை தான் நம்ம அந்த கண்ணாடியா வச்சுக்கிறோம். இப்ப இந்த அந்த கரணத்தோட ஆத்மாவுடைய சைதன்யம் கலக்குது. எப்படி கலக்குதுன்னா, ஒரு ஸ்படிகத்துக்கு பக்கத்துல ஒரு ரோஸை வைக்கிறோம்னா அந்த ஸ்படிகம் என்ன கலரா தெரியுது? ஆனா கலந்துச்சா? கலந்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஆத்மா இந்த அந்த கரணத்துக்கு, ஏன்னா ஆத்மா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்குது. இப்பதான் சொன்னோம், கனவு காணுறவன் கனவு பூரா நிறைஞ்சிருக்கிறான். கரெக்டா? இப்ப இது எல்லாமே கற்பனைன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அந்த கரணமே ஒரு கற்பிதம் தான். அந்த கற்பிதத்து பூரா ஆத்மா இருக்குதான் போகுது. அப்போ ஆத்மா அந்த கரணத்துல கலக்குதுன்னா, இப்ப கலக்கும் போது இந்த அந்த கரணத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. என்னன்னா, ஆத்மாவுக்கு இருக்கிற மாதிரியே இதுக்கும் அறியும் தன்மையும் இருக்குது, உணரும் தன்மையும் இருக்குது. இல்ல கேளுங்க, இதுல ஒரு சூட்சமம் இருக்குது. அந்த கரணத்துக்கிட்ட அறியும் தன்மையும் இருக்குது, உணரும் தன்மையும் இருக்குது. ஆனா அது சுயேட்சையா செயல்படாது. அது ஒரு கருவி, ஜடம். அதுக்கு எப்படி ஃபேன் ஓடுறதுக்கு மின்சாரம் தேவைப்படுதோ அதே மாதிரி சைதன்ய சக்தி அதோட கலந்தாதான் அது ஆக்டிவேட் ஆகுது. சரியா? ஆனா ஆக்டிவேட் ஆகும்போது எங்கிருந்து ஆக்டிவேட் ஆகுது? அந்த கரணத்துல இருந்து தானே ஆக்டிவேட் ஆகுது. அப்புறம் அந்த நானுங்கிற உணர்வு எங்கேருந்து வருது? இப்போ அவர் உடனே என்ன நினைச்சுக்கிறாரு? இப்ப பாருங்க, ஃபில்டர் நடுவுல அறியாமன்னு ஒரு ஃபில்டர் போட்டாங்க. எப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயத்திரை இருக்குது. நான் அங்க நின்று பாக்குறேன், எனக்கு முன்னாடி கண்ணாடியில நானே தெரிகிறேன். இங்கிருந்து பாக்குற எனக்கு தெரியும் நான் தான். ஆனா அந்த கண்ணாடியில இருக்கிற உருவத்துக்கும் ஒரு அறியும் தன்மை வந்துச்சு. இப்போ அது திரும்பி பார்க்கும்போது இந்த இடத்துல மாயத்திரை. இந்த கண்ணாடி ஒரு சைட்ல பார்த்தா தெரியும், ஒரு சைட்ல பார்த்தா தெரியாது இல்ல. அந்த மாதிரி அது திரும்பி ஆத்மாவை பார்க்கணும்னா முடியல, ஏன்னா அறியாம திரை. இப்ப அவர் என்ன பார்க்க, நான் யாரு அப்படின்னு அங்க ஒரு கேள்வி வருது. இப்போ நான் எங்கேருந்து தோன்றிருக்கேன்? அந்த கரணம் தான் நான். அந்த கரணம் எங்க இருக்கு? உடம்பு தான் நான். உடம்பு வழியா பார்த்தா இதெல்லாம் வேற வேறையா தெரியுது. இதெல்லாம் எனக்கு அந்நியம். அப்ப நான் எனக்கு வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு துவைத பாவம் வந்துச்சு. எப்படி அறியாம எப்படி பார்த்துச்சுங்க? அறியாம என்ன பண்ணுச்சு? நான் அல்லாதது மேல நானுங்கிற புத்தியை கொடுத்துச்சு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. ஆனா பாருங்க, அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது, ஒளிமிக்கது அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த உடலை நானு நினைக்கிறதுக்கு காரணம் மதிமயக்கம். மதிமயக்கம்னா பிராந்தி அப்படின்னு ஒரு வேர்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிராந்தினா என்ன? சரியான பிரமாணத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்த நம்ம அறிந்து கொள்வதற்கு முற்படாம, பிரமாணம் சரியில்லை. பிரமாணங்கள்லாம் எது? அதாவது நம்ம பார்க்குறோம்னா என்னுடைய பார்வை சரியா இருக்கணும், வெளிச்சம் சரியா இருக்கணும். பார்வையும் சரியா இருக்கு, வெளியும் சரியா இருக்கு, என் மனசு எங்கேயோ இருக்குன்னா அப்பையும் இப்ப இந்த பிரமாணங்கள் அத்தனையும் சரியாக வேலை செய்தால் எனக்கு சரியான விடை. அப்போ அதை விசார சித்தி, சரியான விசாரத்துல எனக்கு விடை கிடைக்கும், விசார சித்தி. இது ஏதாவது சரியில்லைன்னா அவிச்சார சித்தி. இதெல்லாம் பார்த்துருக்குறோம் ரொம்ப ஆரம்ப காலத்துல. இந்த விவேக சூடாமணியில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதனால விளையிறது தான் பிரம்ம. அதை தான் மதிமயக்கம்னு இங்க சொல்றாங்க. அப்போ இந்த மதிமயக்கத்தினாலதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த மாதிரி உடம்பு போய் நானும் நினைச்சு இந்த மாதிரி பந்தப்படுறதுனால என்ன வருதுன்னா, இந்த நம்ம உணரும் தன்மை, அறியும் தன்மைன்னு சொன்னோம் இல்லையா? அதை தான் நம்ம அந்த கரணத்துல ஒரு பகுதி புத்தின்னும் இன்னொரு பகுதியை மனம்னு வைக்கிறோம். புத்தி அறிவு சம்பந்தப்பட்டது, மனம் உணர்வு சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் நம்ம சூட்சும சரீரத்தோட விளக்கமா பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. இப்போ அறிவுன்னு ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த அறிவுன்றது
தோன்றுவதா இருப்பதா? சரி, அறிவு இருக்குது, அறியாம என்ன பண்ணும்? அத மூடுது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி அறிவு வருதுன்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப அறிவு தோன்றுதா? அறியாம நீங்குது. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆப்பிள் பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அறியாம. அப்ப அறிவு தோன்றல, அறிவு ஏற்கனவே இருக்குது, அறியாம தான் நீங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், பேசும்போது எனக்கு அறிவு வந்துச்சு. அப்போ அறிவுடைய தன்மையே நம்ம புரிஞ்சுக்கல. அப்போ இந்த நம்மளுடைய இயல்பான அந்த அறியும் தன்மை, அறிவு அப்படிங்கிறது ஏதோ புதுசா வர மாதிரியே நம்ம வந்து நம்ம உணரணும். ஆனா உண்மையிலேயே அறியாமை நீக்கம் தான் நடக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நம்ம சரியா தெரியாததுனால, இந்த உடம்பையும் மனசையும் நான் கருதுறதுனால இங்கு ஏற்படக்கூடிய அந்த குணத்தினுடைய 3 குணங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த குண ரேஷியோக்குனால பல விதங்கள்ல நம்ம கிட்ட பலவிதமான மனோபாவங்கள்லாம் ஏற்படுது. அதை தான் நம்ம வந்து கோபம், ஆசை அப்படின்லாம் சொல்றோம். இதெல்லாம் எதனால உருவாகுது? அறியாமையினால. அறியாமையோட இருந்தா பரவாயில்ல, இன்னொன்னு இருக்குதுன்னு சொன்னமே, படைப்பு சக்தி, விக்ஷேபம். அந்த விக்ஷேபம் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது. அந்த விக்ஷேபம் எந்த குண சம்பந்தம் உடையது? ரஜோகுண சம்பந்தம் உடையது. ரஜோகுணம் தான் விக்ஷேபமாக இங்க இருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நமக்கு சொல்றாங்க. இப்போ இதனுடைய பொழிப்புரையை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பதவுரை பார்க்கலாம். அமலதர தேஜோவதி ஸ்வாத்மன் திரோபூதே. இது ரிவர்ஸ்ல படிக்கும். அமலதரனா பரிசுத்தமான, தேஜோவதி ஒளிமிக்கதுமான, ஸ்வாத்மன் திரோபூதே ஆத்ம தத்துவம் மறைக்கப்பட்டதும். திரோபவம் அப்படின்னா மறைக்கிறது, திரோபூதே மறைக்கப்படுவதனால புமான் இந்த ஜீவன் அனாத்மானம், அனாத்மானம்னா தான் அல்லாத, சரீரம் இந்த உடலை, மோகாத் மதிமயக்கத்தினால், அகம் இதி நான் என்று, கலயதி கருதுகிறான். அப்போ தத்த பரம் அதன் பின், இப்படி முதல்ல அறியாமையினால, மதிமயக்கணுங்கிற அந்த அறியாமையினால இதை வந்து நானு நினைக்கிறான். தத்த பரம் அதன் பின், காம குரோத பிரபிருதிபிகி அப்படின்னா ஆசை கோபம் முதலிய. காம குரோதனா நமக்கு தெரியும், ஆசை கோபம். இந்த காம குரோத பிரபிருதிபிகி அப்படிங்கிறது நம்ம இந்த சரீர அபிமானம் வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் சரீர அபிமானம் வைக்கும்போது இந்த சரீரத்துக்கு அப்பால இன்னொரு சரீரம் இருக்குதுன்னா அது மேல நமக்கு ஒரு பிரியம், ஒரு ஆசை வருது. அந்த ஆசை கிடைக்கலன்னா, நிறைவேறலைன்னா கோபம் வருது. இப்போ எனக்கு கிடைச்சிச்சு, என்னை விட இன்னொருத்தவனுக்கு நல்லா கிடைச்சிச்சுன்னா பேராசை, இதை விட நான் எனக்கு அது வேணும். இது சொன்னோம் இல்லையா, இப்போ என்கிட்ட கார் இருக்கு, ஆனால் நான் என்ன பண்ணுவேன், இதை விட இன்னும் உயர்ந்த விலை கார் வாங்க. என்கிட்ட ஏற்கனவே டூப்ளெக்ஸ் வீடு இருக்கு, எனக்கு பங்களா வேணும் அப்படின்னு. இப்போ என்னன்னா அந்த லோபம், பேராசை. கிடைக்கலன்னா கோபம், கிடைச்சாலும் பேராசை. இப்படி பல விதங்கள்ல இந்த இந்த சம்சார துன்பம் வந்து மாறி மாறி நம்ம கிட்ட வளர்ந்துகிட்டே இருக்குது. அதுதான் காம குரோத பிரதிபிகி அப்படின்னு சொல்றாங்க. பந்தன குணைகி, இதெல்லாம் எப்படி இருக்குது? பந்தப்படுத்தும் இந்த குணங்களால விக்ஷேபாத்தியான விக்ஷேகம் எனப்பட்ட ரஜச உருசக்தி, ரஜோகுணத்தின் வலிய சக்தி நம்ம கவனத்தை இதுல இருந்து வெளியே எடுக்கவே விடாம திரும்ப திரும்ப இந்த குணங்களுக்கு உள்ளேயே நம்மளை சுத்தி 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 வச்சிருக்கும். அமும் இவனை வியதையதி துன்பப்படுத்துகிறது, துன்பத்திலேயே ஆழ்த்தி வச்சிருக்குது. இந்த துன்பத்துல ஆழ்ந்து இருக்கிறவங்க கூட சில பேர், எனக்கு என்னங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியா இருக்கிறேன். ஆனா அவர் எதை உண்மை நினைச்சிட்டு இருக்கிறாரு? நான் அல்லாத இந்த உடம்ப நான் நினைச்சுக்கிட்டு இங்க கிடைக்கக்கூடிய இன்பங்கள்லயே அவர் திருப்தி விட்டு இருக்கிறாரு. ஆனா அது உண்மை இல்லைன்னு தெரியல அவர். அதனால சில பேர் கேட்பாங்க, எனக்கு என்னங்க, எனக்கு எல்லாம் இருக்குங்க, நான் என்னெல்லாம் விரும்புறேனோ எல்லாம் நடக்குதுங்க, எனக்கு வந்து இந்த நீங்க சொல்ற மாரிலாம் எனக்குலாம் துன்பமும் கிடையாது, எனக்கு மரண பயம் கூட இல்லைங்க, வாழற வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்போ அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியல, இது எல்லாமே நானுங்கிற அறியாமை, நான் யாருங்கிற சரியான அறியாமையினால்தான் நமக்கு எல்லாம் வந்திருக்குதுங்கிற அந்த விஷயம்லாம் தெரியல. உண்மையிலேயே இங்க வந்து ஏற்கனவே இந்த ஆத்மா ஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் இப்படிலாம் வந்து கற்பனை பண்ணி வச்சிருக்குதுன்ற இந்த அடிப்படை உண்மைகள்லாம் அவங்களுக்கு தெரியல. இங்க கிடைக்கக்கூடிய பிற பொருள்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த இன்பங்களும்
அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன திருப்திகளுமே அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது, ஒரு நிறைவை கொடுக்குதுன்னு அவங்க இருக்கிறாங்க. என்னைக்கு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு குறைவு ஏற்படுதோ அது இந்த பிறவியில தான் இருக்கணும். இந்த பிறவியில் அவனுக்கு நிறைவா இருக்கிறதுக்கு அவன் புண்ணிய காரணம். புண்ணிய காரணமே தான் இருந்துட்டு இருக்குமா, அப்புறம் பாவ காரணம்னு வரும்போது குறைவு ஏற்படும். அப்பதான் அவர் இதை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிப்பார். ஆக இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த விக்ஷேபங்கிறது ரஜோகுண சம்பந்தப்பட்டது. விக்ஷேபம்தான் நமக்கு இந்த உடல்ல இருக்கிற தன்மையை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் பல விதங்களில் கற்பிதத்தை கொடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ காம குரோத பிரதிபிகிங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம பகவத்கீதையில வந்து ஆத்மாவிற்கு காசம் விளைக்கும் மூவகைத்துன்னு காமம், கோபம், லோபத்தையும் சொல்லுவாங்க. இப்போ இந்த காமம் அப்படிங்கிறது ஆசை, கோபங்கிறது நிறைவேறாதனால கிடைக்கிறது. ஒருவேளை நிறைவேறிட்டா கூட அது அதை விட பெரிய ஒன்றை ஆசைப்படும். இந்த ஆசைன்னா இதை விட இன்னும் பெருசா, இதை விட இன்னும் பெருசா. அப்போ லோபம் அப்படிங்கிற அந்த பேராசை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக மகாமோக கிராக கிருஷ்ண கலிதாத்ம அவகமனோ தியோ நானாவஸ்தாம் ஸ்வயம் அபிநயம் ஸ்த குணதயா அபாரே சம்சாரே விஷய விஷபூரே ஜலநிதௌ நிமஜ்ஜயோன் அமஜ்ஜயாயம் பிரமதி குமதி குத் சிதகதி. இதோடைய பொழிப்புரை மதிமயக்கம் என்கிற பெரிய முதலை. மறுபடி பாருங்க, இந்த மதிமயக்கத்தை தான் இங்க விளக்கமா சொல்லிட்டு வராங்க. ஏன்னா விக்ஷேபங்கிறது இதனாலதான் வருது. மதிமயக்கம் என்கிற பெரிய முதலையால் கவ்வி விழுங்கப்பட்டு ஆத்ம ஞான புத்தியை இழந்தவனும் மதிக்கெட்டவனும் இழிவான வழியில் செல்பவனுமாகிய இவன் அத்தகைய புத்தியின் குணத்துடன் கூடி பற்பல அவஸ்தைகளை தான் நடித்து கொண்டு கரை காண முடியாததும் விஷமாகிய விஷயம் நிறைந்ததுமான சம்சார கடலில் மூழ்கியும் எழுந்தும் இவன் சுழலுகிறான். அப்போ விக்ஷேப சக்தி எந்த நிலையிலுக்கு இவனை உட்படுத்துது இப்ப புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு கேள்வியா பந்தத்தை பத்திலாம் வரும்போது இந்த ஆவரண சக்தியும் விக்ஷேப சக்தியும் தான் எல்லாத்துக்குமே காரணமா இருக்குது. ஆவரண சக்தின்றது நம்மளை மறைச்சிடுச்சு. விக்ஷேப சக்திங்கிறது இல்லாததை வந்து நான் கற்பிதமா பல விதங்கள்ல நம்மளை வந்து கற்பிதப்படுத்த வச்சு அதுலயே நம்ம மூழ்கி அதுல வெளியில வர முடியாது. ஏன்னா அறிவு வந்தா தானே இதுல இருந்து வெளியில வர முடியும். நம்ம அதுலயே மூழ்கி கிடந்தோம்னா எப்படி நம்ம மதிமயக்கத்துல இருக்கிறோம்னே நமக்கு தெரியலன்னா. அந்த 3ஆம் பிறை படத்தை வந்து நம்ம இதை அடிக்கடி நான் இதை யோசிச்சு பார்ப்பேன். 3ஆம் பிறையில வந்து கமலஹாசன் ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்ரீதேவி வந்து ஒரு பஸ் டிராவல் போகும்போது அவங்க ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு புத்தி பேதலிச்சிடுது. குழந்தைத்தன்மைக்கு ஆயிடுறாங்க. அப்போது கமலஹாசன் வந்து அவங்கள மீட் பண்ணுறாரு. அவங்க கொஞ்ச காலம் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அந்த குழந்தையோட ஒரு விளையாடுற மாதிரி இந்த நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. அப்புறம் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு சரியாயிடுது. இப்போது இவர் எப்படி பார்க்குறாரு, அவங்கள அந்த குழந்தையாவே பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவங்களுக்கு புத்தி சுவாதீனம் ஆயிடுச்சு. இவங்க அந்த நிலையில் இல்லை. அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க. இவர் கடைசி சீனில் குரங்கு மாதிரியும் அப்படியும் அந்த பழைய பழக்கத்திலே இருக்கிறாரு. புத்தி தெளிவானதும் அவங்க யாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்க நிலைக்கு போயிடுறாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, பழையபடியே ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ புத்தி தெளிவுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க எப்படி எந்த நிலைக்கு ஆளாயிடுறாங்க. இந்த குழந்தை தன்மைங்கிறது அந்த பெண்ணுக்கு எப்படி வந்தது, தன் நிலை தெரியாததுனால. புத்தி சுவாதீனம் இல்லை, யாருன்னு தெரியல. அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு காலேஜில் படிச்சிருக்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த நிலையில இருக்கிறவங்க இந்த குழந்தை தன்மைக்கு எப்படி வந்தாங்க, தான் யாருன்னு தெரியல, புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இங்க மதிக்கெட்டவன் ஆத்மாதான் நான் தெரியாம இந்த உடம்பையும் உள்ளத்தையும் நான் நினைச்சுக்கிட்டு அதனால பல புத்தியில இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய இந்த குணங்களோட கூடி பல அவஸ்தைகள்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அதுதான் இந்த மாதிரி முதலையை வச்சு சொல்றாங்க. ஏன் முதலையை வச்சு சொல்றாங்க? முதல வாயில் அகப்பட்டவன் என்ன ஆவான், வெளியில வரும். முதல வாயில் அகப்பட்டது தப்பிக்காதுன்னுவாங்க. அதுக்காக தான் முதலைங்கிறது பைட் ஃபோர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. அது அவரோட பிடிச்சதுன்னா அவங்க சீக்கிரத்துல விடவே விடாது அப்படின்னு சொல்றாங்க. மகாமோக கிராகம்னா பிடிக்கிறது.
மோககிராகனா முதலையோட அந்த பிடி, மோகங்கிறது மதிமயக்கம். அப்போ அது பிடிக்கிற அந்த பிடி இருக்கு இல்லைங்களா, கிரஸ்ன கவ்வி கலித விழுங்கப்பட்டு ஆத்ம அவக மனதியக ஆத்ம ஞான புத்தியை இழந்தவன். அறியாமை வந்துச்சு, அப்புறம் அதை தாண்டி அவன் என்ன பண்றான், இது அதுன்னு தன்னை கற்பிதப்படுத்திக்கிறான். அப்படி அந்த மாதிரி ஆத்ம ஞானிய புத்தி இழந்தவனும் குமதி, மதின்னா ஞானம் அறிவு, குமதினா கெட்டு போச்சு, குமதினா மதி கெட்டு போச்சு. இப்போ மதி கெட்டவனும் குத் சிதகதி இழிவான வழியில், குத் தானாயே, குத்தினா தானாவே, சிதகதி இழிவான வழியில் செல்லுபவனாகிய இவன் தத் குணதயா அத்தகைய புத்தியின் குணத்துடன் கூடி நானா அவஸ்தாம் பற்பல அவஸ்தைகளுக்கு ஆளாகிறான். ஸ்வயம் அபிநயன் தான் நடித்து கொண்டு. அப்ப இந்த இடத்துல யார் நடிக்கிறான், ஆத்மா கூட ஆத்மா இந்த அந்தகரணத்தோட கலக்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த புத்தி தன்னை இப்படிலாம் நினைச்சுக்குது. அந்த புத்திக்கு காரணம் யாரு, ஆத்மா தான். இப்ப பாருங்க, அது தெரியல, தெரியாததுனாலதான் இந்த பிரச்சனை. அபாரே, பாரனா கடல், கடல்ல கரை இருக்கு இல்லையா, அதுதான் பாரம் அப்படின்னு சொல்லுவோம். அபாரேனா கரை காண முடியாத நிலை. விஷய விஷபூரே, விஷமாகிய இந்த விஷயம் நிறைந்ததுன்னா இந்த அனுபவத்துக்காக நம்ம பல விஷயங்களை தேடுறோம்ல. விஷயம் அப்படின்னாக்கா இங்க அனுபவத்துக்கு எதெல்லாம் நம்ம தேடுறோமோ அதெல்லாம் விஷயம்தான். சம்சார ஜலநிதௌ, சம்சாரம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த துன்ப கடல்ல நிமஜ்ஜனா முழுகிறது, உண்மஜ்ஜயம்னா அதுக்கு ஆப்போசிட். நிமஜ்ஜனா முழுகிறது, உண்மஜ்ஜயம்னா எந்திரிக்கிறது, முழுகி எந்திரிக்கிறது தான் அப்படி சொல்றாங்க. நிமஜ்ஜ உண்மஜ்ஜாயம் பிரமதி, இந்த சுழற்சியிலேயே அவன் மயங்கி கிடக்கிறான். பிரமனா மயங்கி கிடக்குது, இந்த சுழற்சியிலேயே மயங்கி எதனால, விக்ஷேபங்கிற அந்த கற்பித சக்தியினாலேயே இப்படிலாம் மயங்கி கிடக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகத்துல பானு பிரபா சஞ்சனித பிரபங்கி பானும் திரோதய விஜ்ரும்பதே யதா ஆத்மோதி அஹங்கிருதி ஆத்மதத்துவம் ததா திரோதய விஜ்ரும்பதே ஸ்வயம். சூரிய ஒளியால் உண்டாக்கப்பட்ட மேகக்கூட்டம் சூரியனை மறைத்து எங்கனம் தான் பிரகாசிக்கிறதோ அங்கனம் ஆத்மாவிடமிருந்து உதித்த அகங்காரம் ஆத்ம தத்துவத்தை மறைத்து தான் பிரகாசிக்கிறது. இப்போ நம்ம நீர் சுழற்சியை பற்றி நேற்று பகவத்கீதையில் கருத்தரங்கத்தில் நம்ம பார்த்தோம். ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சூரிய ஒளி கடலில் இருக்கக்கூடிய நீரை ஆவியாக்குது, அது ஆவியாகி மேலே திரண்டு நமக்கு மேகமாகுது. மேகம் மறுபடியும் மலை சரிவுகளில் வரும்போது குளிர்ந்து மழையாகுது, இப்படியே ஓடி மறுபடியும் கடலில் கலக்குது. இது நீர் சுழற்சின்னு சொல்கிறோம். அப்போ இந்த நீர் சுழற்சியில் நீர் மேகமாகிறதுக்கு யார் காரணமாக இருக்கிறான், சூரியன். அந்த சூரியனால உருவாக்கப்பட்ட அந்த மேகமே சூரியனை மறைக்குது. அதுக்கு அந்த சக்தி இருக்குதா உண்மையிலேயே, மறைக்காது இல்லையா? அப்படிலாம் ஒரு கான்செப்டை நம்மளால ஏற்றுக்க முடியலல்ல. அந்த சூரியன் எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு ஒளி பொரிந்தது, எவ்வளவு வெப்பம் நிறைந்தது, அது இந்த மேகத்தால மறைக்க முடியுமோ? அப்போ அது எங்கிருந்து நம்ம பார்க்குறோங்கிறது தான். அறியாமை நிலையிலேருந்து பார்க்கும்போது தான் இது மறைக்குதுன்னு சொல்லுவோம். சூரியன் மறைக்குதுன்னா என்ன அர்த்தம், சூரியனையே இது மறைச்சதுன்னா சூரியன் இல்லைன்னு அர்த்தம். சூரியன் இல்லையா, மேகத்துக்கு பின்னாடி இருந்து அந்த மேகத்தை நமக்கு காட்டுறதே யாரு, அந்த சூரியன் தான். இதுதான் அறிவு. அறிவு இல்லாதவங்கன்னா சூரியனை மேகம் மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த ஆத்மாவிலிருந்தே உதித்த இந்த அகங்காரம் ஆத்மாவை மறைச்சிக்கிட்டு தான் மட்டும் இருக்குது. ஆத்மாவை அவர் மறைச்சிக்கிட்டு அவர் இருக்கிறாராம். அவர் வந்ததே எங்க இருந்து, ஆத்மாவும் அந்த கரணமும் கலந்ததால உற்பத்தி ஆனவர். அவர் இல்லைன்னா வேலையே இல்லை, தோன்றவே முடியாது. அப்படிப்பட்டவர் ஆத்மாவை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயம் தானே. எல்லாம் பாருங்க, எல்லாமே என்ன கற்பிதம் தான், நம்முடைய கற்பிதமாக தான் இருக்குது. பானு பிரபா அப்படின்னா சூரிய ஒளியால் சஜ்ஜனித்த உண்டாக்கப்பட்ட, சஜ்ஜனித்தனா என்ன, ஜனித்தன்னா பிறக்கிறது, உண்டாக்கப்பட்ட, சஜ்ஜனித்தனா சம்ஜனித்த நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அப்ரபங்கி மேகக்கூட்டம் பானும் சூரியனை, பானுன்னா சூரியன்,
திரோதயம்னா மறைக்கிறதுன்னு. திரோதய சக்தி, மாயா சக்தியில ரெண்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஆவரண சக்தி தான் திரோதயன்னு சொல்றோம். யதா எங்கனம் விஜ்ரும்பதே தான் பிரகாசிக்கிறது. இது மறைச்சிட்டு இவர் மேகம் நல்லா தெரிகிறாரு, ஏன்னா சூரியன் தெரியல, அதுதான் விஜ்ரும்பதே. ததா அங்கனம் ஆத்ம உதித்த அகங்கிருதி, ஆத்மாவிலிருந்து உதித்த, ஆத்ம உதித்த அகங்கிருதிர், ஆத்மாவிலிருந்து உதித்த அகங்காரம் ஆத்ம தத்துவம் திரோதய, ஆத்ம தத்துவத்தை மறைத்து விஜ்ரும்பதே ஸ்வயம் தான் பிரகாசிக்கிறார். இது சிரிப்பா வருது இல்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அப்படி ஒண்ணு இருக்குதுன்னே தெரியல. அதனாலதான் நம்ம அப்போ அழுதோம், இப்போ சிரிக்கிறோம். அப்போ ஆத்மாவை பத்தி, அதாவது தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன இருக்குது? ஆனந்தம் தான் இருக்குது, அவ்வளவுதான். அப்போ புரிஞ்சுது இல்லைங்களா? இந்த அகங்காரங்கிறது எப்படி தோன்றுச்சு, அது எப்படி தன்னை பல விதங்களில் கற்பனை பண்ணிக்குது, எதனாலன்னா அறியாமையினால. அப்போ அறியாமை நீங்கிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது? தன்னை பற்றி தெரிஞ்சு அறியாமை நீங்கி தன்னறிவு வந்ததுனால நமக்கு என்ன விளைந்தது? ஆனந்தம் விளைந்தது. இப்போ நம்ம ஒரு சைக்கிள், இப்படி தான் நம்ம கொஷின்ஸை டிசைன் பண்ணி ஒன்றொன்னா கிராக் பண்ணி நம்மளை நாமளே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம விடுதலையில் வாழறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சுவாமி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். கலித தினநாதே துர்தினே சந்திரமேகைஹி யதயதி ஹிமஜக்ஞா வாயுருக்ரோ யதைதான் அவிரத தாமச ஆத்மன்ய ஆவ்ருதே மூட புத்திம் க்ஷபயதி பகு துக்கை தீவிர விக்ஷேப சக்தி. அடர்ந்த மேகங்களால் பகலவனாகிய சூரியன் விழுங்கப்பட்ட இருண்ட நாளில் குளிர்ந்ததும் கொடியதுமான காற்று இந்த மேகங்களை எவ்விதம் அலைகழித்து துன்புறுத்துகிறதோ. அடுத்த ஸ்டேஜ் மேகம் உருவானதை பத்தி, அது மறைக்கிறத பத்தி சொன்னவங்க, இதே மேகம் காற்றுனால எப்படிலாம் அலைகழிக்கப்படுது? மேகம் ஒரு இடத்துலயா நிக்குது? காற்று எந்த திசையில அடிக்குதோ அந்த திசையில தான் அதால போக முடியும். ஆனா இயங்க முடியுமா? அப்ப அது அலைகழிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா, சுயமா அதால நிக்க முடியல. காற்று எந்த வேகத்துல எப்படி அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது போகுது. அந்த மாதிரி இந்த மேகத்தை துன்புறுத்ததோ அவ்விதம் கொடிய விக்ஷேப சக்தியானது அடர்ந்த தமோ குணத்தால் ஆத்மா மறைக்கப்பட்ட போது, அதாவது அறியாமை இருக்கும்போது மதியிழந்த அவனை பல துன்பங்களால் அலைகழிக்கிறது. விக்ஷேப சக்தி நம்ம என்ன சொன்னோம்? கற்பித சக்தி, படைப்பு சக்தின்னு சொன்னோம். எல்லாம் இப்ப தான் அல்லாததை தான்னு நினைச்சது தான், அத்தியாசம்தான் விக்ஷேபம். அப்போ அது என்ன பண்ணுது? சும்மா விடலை. இந்த நானுங்கிறது அவர் போய் என்ன பண்ணிடுறாரு, இங்கே புத்தி அறியறத நான் அறிகிறேன்னு சொல்கிறாரு, உடம்பு செய்யறத நான் செய்கிறேங்கிறாரு, மன அனுபவிக்கிறத நான் அனுபவிக்கிறேங்கிறாரு. இப்படி பல விதங்கள்ல அவர் அலைகழிக்கப்படுறார். அதுதான் விக்ஷேப சக்தியுடைய திறன். ஒரு இடத்துல அவர் நிற்க வச்சுட்டாக்கா அவர் ஒரு வேளை தன்னை உணர்ந்தாலும் உணர்ந்துருவாரு. ஆனால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் டென்னிஸ் பாலில் நம்ம உட்காந்தோம்னா வச்சுங்களேன், நம்ம கண்ணு ஒரு இடத்துல நிற்குமா? டென்னிஸ் கேம் விளையாடுறாங்கன்னு நம்ம கண்ணு ஒரு இடத்துல அப்படியே நிற்குமா? பந்து எங்கெல்லாம் போதும், இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். அவன் எப்போ அந்த பாலை விட்டு கேமை லூஸ் பண்ணுறானோ அப்போ தான் நம்ம நிற்கும், அது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த மனம், புத்தி, இந்த இடத்துல இந்த அகங்காரம் பல விதங்களில் அலைகழிக்கப்படுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சந்திர மேகைகினா அடர்ந்த மேகங்களால், சாந்திர மேகைனா அடர்ந்த மேகங்களால், கவலித தினநாதே பகவலனாகிய இந்த சூரியன் விழுங்கப்பட்ட துர்தினே இருண்ட நாள். இருண்ட நாள்லாம் எதை சொல்கிறாங்க? அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு நமக்கு இந்த இடத்துல என்ன தெரியுது? அமாவாசை அன்னைக்கு என்ன இருக்கும்? நிலா இருக்காது. இப்போ இருட்டு நாளில் வெளிச்சமே இல்லை, மேகம் இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் மேகம் ஒரே இடத்துலையா இருக்குது? அலைகடிக்கப்படுது. வாயு குருதோ, அந்த ஹிமஜ்ஜா வாயு குருதுனா குளிர்ந்ததும் கொடியதுமான அந்த காற்று ஏதான் இந்த மேகங்களை யதா எவ்விதம் யதயதி அலைகழித்து துன்புறுத்துகிறதோ அந்த மாதிரி
தீவிர விக்ஷேப சக்தி. இந்த நம்முடைய இந்த விக்ஷேப சக்திங்கிற மாயாவினுடைய இரண்டாவது சக்தி அவிரத தமசா அடர்ந்த தமோ குணத்தால் ஆத்மனி ஆவிருத்தி, ஆத்மாவை மறைக்கப்பட்டிருக்கிற நேரத்துல தான் இது நடக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது வேலை காட்ட முடியுமா? ஆவரண சக்தி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதாவது மறைப்பு நீங்கிடுச்சுன்னா இதெல்லாம் பார்த்தா நமக்கு எப்படி தெரியும்? சினிமா தியேட்டர்ல உட்காந்து சினிமா பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டியதுதான். அப்போ மறைக்கப்பட்டிருக்கிற போது ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? கோபத்தாலையும் மோகத்தாலையும் குரோதத்தாலையும் பல விதங்கள் நம்ம அலைகழிக்கப்படுறோம். மனம் வந்து நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒரு வாரம் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். என்னை எப்படி சொல்லலாம், நான் எப்படிப்பட்டவன், என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குல்ல. ஆனால் இப்போ அந்த கொந்தளிப்பு இருக்குமா? அவன் யாரை சொன்னா? இந்த உடம்ப சொன்னான், இந்த மனசை சொன்னான். நான் யாரு? நான் ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபத்தை சொல்றதுக்கு ரெண்டாவதா ஒரு ஆள் இருக்கானா? ரெண்டாவதா ஒரு ஆளே இல்லை. சரி, அப்படியே இருந்தானா கூட அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? கற்பனையா தோன்றி இருக்கிறான். யாரோட கற்பனை? என்னோட கற்பனை. இதுக்காக நான் கஷ்டப்பட போறேன்னா? அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த தாமச சக்தியினுடைய வேலையெல்லாம் இங்க நடக்காது. ஞானம் ஸ்திரப்பட்டதுக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது. அதனாலதான் அவங்க வந்து ஆத்மனி ஆவிருத்தே, ஆத்மா மறைக்கப்பட்டிருக்கும் போது அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த மறைப்பு விலகிடுச்சுன்னா இந்த பாட்சாலாம் பலிக்காது. மூட புத்திம், மதியிழந்த அவனை பகு துக்கை, பல துன்பங்களால் க்ஷபயதி, துன்புறுத்துகிறது. அப்ப பாருங்க, இந்த துன்பம் எதனால விளைஞ்சிருக்குது? விக்ஷேப சக்தியினால. விக்ஷேப சக்தி எந்த குணத்தினால வருது? ரஜோ குணத்தினால வருது. தாமச குணம் எதுக்கு ஆதாரம்? ஆவரண சக்திக்கு ஆதாரம். இப்போ 3 குணங்கள்லாம் சேர்த்து வச்சு சொல்றாங்க. இந்த 3 குணங்களுமே என்னது? பிரகிருதி. பிரகிருதிங்கிறது எங்கிருந்து வந்தது? மாய சக்திங்கிறது என்னது? கற்பனை சக்தி. எல்லாம் கற்பனை, எல்லாம் மாயா. தலைவர் பாட்டு படித்தார். இன்னைக்கு இறுதியா இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா இது ரெண்டுத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா? இப்ப ஏதாபியாமேவ சக்திபியாம் பந்த பும்சக சமாகதஹ யப்யாம் விமோஹிதோ தேகம் மத் ஆத்மானம் பிரமத்யம். இவ்விரண்டு சக்திகளிலிருந்தே ஜீவனுக்கு தலையானது வந்துள்ளது. தலைனா என்ன? கட்டு. கட்டுனா என்ன? சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம்? பந்தம். இவற்றால் மயக்கமடைந்த இவன் தன்னை உடல் என்று கருதி சுழல்கிறான். ஏதாபியாம் ஏவ சக்திபியாம். இந்த 2 சக்தி, இந்த 2 சக்திகளும் யாரோடது? மாயா யாரோட சக்தி? பும்ச ஜீவனுக்கு, பந்த சமாகதக இந்த தலையானது வந்துள்ளது. அந்த 2 தால தான். இப்போ பாருங்க, இந்த 2 பேரை மட்டும் ஒழிச்சிட்டோம்னா நான் நானாக இருந்து கொள்ளலாம். விமோகிதோ மயக்கமடைந்த, அயம் இவன், ஆத்மானாம் தன்னை, தேகம் அத்வா உடல் என்று கருதி, பிரமதி மயக்கமடைஞ்சு சுழலுகிறான். அப்போ இந்த ஆவரணம் விக்ஷேபங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சு அது எப்படிலாம் ஆப்ரேட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ஈஸியா நம்ம அந்த கட்டில இருந்து விடுதலையாயிடும். அந்த விடுதலைக்கு பேர் என்ன? ஆடா, மோட்சம். அப்ப எதனால நமக்கு மறைப்பு நீங்கணும், கற்பிதம் ஒழியணும். அப்போ தான் யாருங்கிறதுல ஒரு தெளிவு நமக்கு இருந்ததுன்னா நம்ம எப்போதுமே ஆனந்தமாக மோட்ச நிலையில் இருக்கலாம் அப்படின்னு இன்றைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.